இப்போ நம்ம மாடுகள் எல்லாமே தூங்கக்கூடிய நேரம். மாடுகள் நல்லா தூங்குச்சு அப்படின்னா தான் பால் நிறைய கறக்கும். மாடுகள் சரியாக படுக்காமல் கொசு கடிக்குள்ளே கடந்துச்சுன்னா கண்டிப்பாக பால் ரொம்ப குறையும். பார்த்தா தெரியும், நம்ம மாடுகள் மேலே ஒரு கொசு கூட இருக்காது. ஆனால் அதுக்காக நாங்கள் மருந்து எதுவுமே அடிக்கலை. வெளியில் பார்த்தா பயங்கரமான கொசு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா கொசு வலை. இந்த கொசு வலையை போட்டதுனால தான் இப்போ கொசு கடி இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த கொசு வலையில் வெளியில் போய் பார்த்தா தெரியும், உள்ளே கொசு இல்லையா, 1-2 கொசு தான் உள்ளே சுற்றுது, தெரியுதா? இப்போ இது வெளியில் போய் காட்டுறேன், எவ்வளோ கொசு இருக்குன்னு பாருங்கள். இப்போது இது வெளியில் தெரியுதா எவ்வளோ கொசு நிற்கிது அப்படின்னு. இவ்வளோ கொசுவும் மாடு மேலே இருந்துடும் நம்ம கொசு வலை போடலை அப்படின்னா. இப்படி பார்த்தா தெரியும் எவ்வளோ கொசு நிற்கிது அப்படின்னு. இந்த மாதிரி மாடுகள் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு பால் உற்பத்தி குறைவில்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும்.